Hi friends, welcome to KD Service channel. இந்த வீடியோவில் இந்த டெக்ஸ்மோ போர்வெல் V4 மோட்டர் வந்து வைண்டிங் போயிடுச்சு. அதை தான் அந்த மோட்டரில் வந்து வைண்டிங் பண்ணுறது தான் வந்து காட்ட போகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மோட்டர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் டோரை முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே எல்என் கீ ஈஸி அக்செப்டபுளாக இருக்கும். இது வந்து மோட்ரு டெக்ஸ்மோ V4 வந்து வேலை செய்கிறதுக்கு மற்ற லோக்கல் மோட்டரை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும். வைண்டிங் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ நார்மல் மோட்ரு ஓப்பன் வெல் வைண்டிங் பண்ணுறீங்க, அப்புறம் பேர் மோட்ரு வைண்டிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த போர் மோட்ரு வந்து வைண்டிங் பண்ண தெரியாது, இப்போ தான் புதுசாக வைண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்மோ போர்வெல் மோட்டரில் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து கம்பி கேஜ் போட்டிருக்கிறதும் சரி, மோட்டரில் வந்து காடியும் சரி நல்லா ஈஸியாக கட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த மோட்ரு கட்டலாம். அது ரெண்டாவது போர் மோட்ரு வந்து கட்டணும்னா எல்ஓடி யூஸ் பண்ணி தான் கட்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்பி திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி கட்டினீங்கன்னா தான் நார்மல் ஓடி வாங்கி போட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எல்ஓடி வாங்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். போர் மோட்ரு கட்டுறவங்களுக்கெல்லாம் புதுசாக பார்க்குறவங்க போர் மோட்ரு புதுசாக கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோ வந்து எப்படின்னா எல்லா சைடும் கழட்டிட்டோம் அப்படின்னா கோர் வந்து வெளியிலே இருக்கும். மற்ற மோட்டர் கட்டுற மாதிரியே ஈஸியாக கட்டிக்கலாம். ஆனால் மற்ற மோட்டர்லாம் எப்படின்னா கோர் வந்து உள்ளுக்கு இருக்கும். நம்ம வந்து கையை வந்து உள்ளே விட்டு தான் கட்டுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிரமமாக இருக்கும். பாருங்கள், ரோட்டர் ஃபுல்லாக உருவியாச்சு. இது வந்து புஷ்ஷு வந்து போயிடுச்சு. மோட்ரு காயில் மட்டும்தான் போயிடுச்சுன்னு பார்த்தோம், புஷ்ஷு வந்து போயிடுச்சு. ஃப்ரண்ட் சைடும் எப்படி இருக்குது புஷ்ஷு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டெக்ஸ்மோவில் ஒரு பிரச்சனை என்னென்னா புஷ்ஷு வந்து கார்பன் புஷ் போட்டிருப்பாங்க. இப்போ சப்போஸ் உங்கள் மோட்ரு வந்து வைண்டிங் போயிடுக்கு, அந்த கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் வைப்ரேஷனில் ஓடும்போது, இப்போ செட்டு எல்லாமே காயில் பிடிச்சிருக்கும் போது ஓவர் வைப்ரேஷனில் ஆர்ம்ஸ் அதிகமாக எடுத்து விடும். அந்த ஓவர் வைப்ரேஷனில் ஓடும்போது கார்பன் புஷ்ஷை வந்து உடச்சி எரிஞ்சிருது. ரெண்டாவது, இந்த கார்பன் புஷ் உடஞ்சிருச்சுனாலும் உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து காயில் போயிடும். இப்போ இது வந்து புஷ் வந்து போயிடுச்சு, கார்பன் புஷ் தான். கார்பன் புஷ் ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து பிராஸ் புஷ்ஷுக்கு நாங்கள் மாற்றிடலாம். கார்பன் புஷ் வந்துச்சுன்னா நாங்கள் பிராஸ் புஷ்ஷு தான் மாற்றி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து உடஞ்சிடுச்சு, இது வந்து புஷ்ஷை மாற்றி தான் ஆகணும். இப்போ மோட்ரு இதை வந்து எப்படி கழட்டணும், எந்த டைரெக்ஷனில் கட்டணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் கோர் வெளியில் இருக்குன்னு சொன்னேன்ல, ஃபுல்லாகவே கழட்டுறது. இது வந்து 2 டோர், இன்னும் 2 டோர் இருக்குது. அது வந்து த்ரெட்டு டைப்பு. அதை வந்து எப்படி கழட்டணும்னு பார்க்குறேன். முதல்ல பாட்டம் சைடு அடியில் பார்த்தீங்கன்னா எப்போவும் நம்ம நார்மலாக த்ரெட்டு வந்து நட்டு நார்மலாக கழட்டுற த்ரெட்டு தான் இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம நார்மலாக கழட்டுற சைடில் தான் கீழே வந்து இருக்கும். அதே ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள் மேல் பக்கம். அந்த மேல் பக்கமும் பார்த்தீங்கன்னா இதே டைரெக்ஷனில் சுற்றணும். அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷன், நம்ம கழட்டுறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்படி சுற்றினா தான் மேலே கழண்டும். இதை கழட்டுறது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. அதேமாரி டோர் வந்து திரும்ப ஏற்றும் போது கரெக்டாக மறையில் வச்சு ஏற்றுனீங்கன்னா மட்டும்தான் ஏறும். அதையும் நாளெலாம் நீங்கள் பார்த்துக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மரம் வேறு அடி வாங்கிடுச்சு அப்படின்னா திரும்ப சீட்டிங்கே ஆகாது. இது பார்த்திங்கன்னா இதுதான் கார்பன் புஷ்ஷு ஃபுல்லாக உடஞ்சி எல்லாம் இதாகிடுச்சு. இந்த மோட்ரு வந்து புஷ்ஷு வாங்கி கொடுத்துருந்தோம். லேத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து தான் காயில் வந்து பிரித்தோம். புஷ்ஷெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காயில் பிரித்தோம். காயில் வந்து ஃபுல்லாகவே ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. வைண்டிங்கை ஃபுல்லாக ஒயரெல்லாம் பிரிச்சுட்டு கம்பியை வந்து பிரித்து எடுத்துடலாம் கட் பண்ணி. இது கட் பண்ணி எடுத்து எண்ணி எழுதிக்கணும். எதுக்காகனா ஒவ்வொரு மோட்டரும் வந்து ஒவ்வொரு கம்பி சைஸு ஒவ்வொரு கவுண்டிங்கில் இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே வந்து எழுதிக்கிறது தான் ரொம்ப நல்லது. எழுதி வச்சிங்கன்னா சப்போஸ் நாளைக்கு இதே மாதிரி மோட்ரு இப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி ஃபால்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்ரு வந்து வேறு இடத்துல வைண்டிங் பண்ணிட்டாங்க. வைண்டிங் பண்ணி அது வந்து திரும்பவும் காயில் போயிடுச்சு. ஒரு 2 நாள் ஓடி திரும்பவும் காயில் போயிடுச்சு. இப்போ அந்த மோட்டரை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த வைண்டிங்கை வந்து பிரிச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்குவோம். வைண்டிங் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ தான் கட்டினீங்களா என்னன்றது டீட்டெயில் கேட்டுருவோம். இல்லை சப்போஸ் அவங்களே கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போகும்போது என்ன பண்ணுவோன்னா நாங்கள் வந்து அந்த மோட்ரு ஏற்கனவே அந்த மாதிரி சைஸில் வந்து மோட்ரு கட்டியிருக்கோமா, கோர் லென்த்து கோர் அகலம்லாம் வந்து எழுதி வச்சுருப்போம்.
அந்த கோர் லென்த்து அந்த கோர் அகலத்துக்கு இருக்கா, பழையசு நாங்கள் கட்டினது ஏதாவது இருக்கான்னு பார்த்து இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து வைண்டிங் கேஜ் எல்லாத்தையுமே மாற்றி போட்டுருவோம். அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுவீங்க. கோர் லென்த்து, கோர் அகலம் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் மோட்ரு வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். சப்போஸ் நீங்களே கூட ஒரு மோட்ரு வந்து பிரித்து கட்டும்போது அந்த மோட்ரு சரிவில்லை வைண்டிங் அப்படின்னு சொல்லினா நீங்களே கூட மாற்றி போடுறதுக்கு இந்த மாதிரி கவுண்டிங் தேவைப்படும். கோர் லென்த்து கோர் அகலம் வந்து செட் ஆச்சு அப்படின்னா, அந்தந்த ஹெச்பிக்கு உள்ள கோர் லென்த்து கோர் அகலம் வந்து செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதே இதை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரிச்சுட்டு ஃபுல்லாகவே எண்ணிட்டேன். ஸ்டார்டிங் தனியாக, ரன்னிங் தனியாக. மேலே இருக்கிற செட்டு ஸ்டார்டிங்கு, அடியில் இருக்கிறது ரன்னிங். ரெண்டையுமே வந்து நான் எண்ணி நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் கோரை வந்து அளந்தும் வச்சுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரித்தாச்சு. இப்போ அந்த குச்சை ஃபுல்லாக எடுத்துடலாம். உள்ளுக்கு இருக்கிறது ஃபைபர் குச்செல்லாம் திரும்ப, ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபைபர் குச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லைட்டாக காயம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து சுரண்டி, ஏன்னா மேலே வந்து பேப்பர் வைக்க முடியாது, டைரெக்டாக குச்சி வைக்கும் போது அடிப்படாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் குச்சை வந்து மண்ணு இருந்துச்சு அப்படின்னா நல்லா சுரண்டி வச்சிடணும். சுரண்டி வச்சிட்டிங்கன்னா தான் திரும்ப நீங்கள் உள்ளே தள்ளும் போது கம்பியை வந்து காயம் பண்ணாமல் இருக்கும். அது ரொம்பவே முக்கியம். கம்பி வந்து காயமாகிடுச்சு அப்படின்னா மோட்ரு வந்து நீங்கள் கட்டினது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப சேஃபாக கட்டணும். இல்லை சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்க அப்படின்னா க்ரீஸ் யூஸ் பண்ணி கூட கட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. க்ரீஸு, ஆயில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். குச்சி வைக்கும் போதெல்லாம் முன்னாடி க்ரீஸ் வச்சு தள்ளினீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்பி வந்து காயம்படாமல் இருக்கும், ரொம்ப சேஃபாக கட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பேப்பர் எல்லாமே எடுத்துடலாம். இதில் என்ன ஆகிடுச்சின்னா இவ்வளோ வேலை பார்த்து கடைசியில் பாருங்கள் கோர் வந்து ரொம்ப எல்லாம் நெளிஞ்சு போயிருக்கு. இது பெரிய மோட்டர்னால் கூட சரி பண்ணிடலாம், இதில் வந்து ரொம்ப கஷ்டம் சரி பண்ணுறது. ரொம்ப நாங்களும் புஷ் அடிக்க வேறு ரோட்டரெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் நாங்கள் திரும்ப ஃபோன் பண்ணி வேணாம் புஷ்ஷு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வேலையை நிப்பாட்டிட்டு பார்ட்டிக்காரங்கள்ட்ட சொல்லிட்டோம். அந்த மாதிரி ஆகிடுச்சி கோர். நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், 1 மணி நேரம் பக்கம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் என்னால் அதை சரி பண்ண முடியல. சரி பண்ண முடிஞ்சிருந்ததுன்னா போர் வந்து மோட்ரு வந்து கட்டியிருப்போம். சரி பண்ண முடியாததுனால கட்ட முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு டைம் வேஸ்ட் தான். இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் ஒன்றும் முடியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.